GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் கடலூர் இள புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்போம், போதை இல்லாத ஆட்சி அமைப்போம், குற்றங்களை தடுப்போம், பெண்களுக்கான பாதுகாப்பான ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு பிரதமர் மோடி. மதுராந்தகத்தில் நடந்த அந்த என்டிஏ கூட்டணி கூட்டத்தில் பேசியிருக்கிறார். ஊழல் நிறைஞ்சிருக்கு இந்த ஆட்சியில், பெண்களுக்கான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு, மாணவர்கள் இளைஞர்கள் போதையில் இருக்கிறாங்க, அந்தளவுக்கு போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது, போதை கும்பல்கிட்ட மாணவ சமுதாயமே சிக்கியிருக்கு அப்படிங்கிறார். ஆமாம், இதுலேருந்து ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கலாம். வேற ஒன்றும் இல்லை, இவருடைய குஜராத், இவருடைய உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் எதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் தமிழ்நாட்டின் மேல சொல்றார். ஏன்னா தெளிவா ஒரு விஷயம், முந்த்ரா துறைமுகம், அந்த துறைமுகம் தனியாருக்கு கொடுத்தது. யாருக்கு? அதானி அண்ட் அம்பானி கோஷ்டிக்கு. அந்த முந்த்ரா துறைமுகத்தில் தான் இந்திய துணைக்கண்டத்திலேயே மிக அதிகமான அளவில் மட்டுமல்ல, இதுவரையில் எந்த நடவடிக்கை எடுக்காம 300 கோடி ரூபாய்க்கு, போன வருடம் மட்டும் 300 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருட்கள் இறங்குகின்றன. தினசரி அங்கு போதை வஸ்துக்கள், போதைப் பொருட்கள் இறங்குவதும், அயல் நாடுகளில் இருந்து வருவதும், இங்கிருந்து அயல் நாடுகளுக்கு அனுப்புவதும் மோடியினுடைய ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கு. அதை பிடிக்கிறதுக்கு, அதை நிறுத்துறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிற யோகியதை இல்லை. இங்க வந்து சொல்றேன்னா, அங்கிருந்து அந்த போதைப் பொருட்களை இவர்களுடைய அதிகாரத்தின் மூலமாகவே விஜயவாடா வழியாக, இன்னும் பல்வேறு மாநிலங்கள் வழியாக தமிழ்நாடு வரையில் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறதே பாரதிய ஜனதா கூட்டத்தினுடைய பெரிய ஆட்கள் தான். இதற்கெல்லாம் இறக்குமதி எங்கன்னா முந்த்ரா துறைமுகம் தான். நீங்க இன்னைக்கு அவர் கேட்ட கேள்வியெல்லாம் என்ன தெரியுமில்ல, நல்லா தெளிவா தெரியுது பாருங்க. அவரு உங்களுக்கு, நான் நிதியை நிறுத்திட்டேன், நான் இதை செய்ய விடமாட்டேன், அதை செய்ய விடமாட்டேன், விடாம உங்களை கேட்பேன், ஏன் செய்யலன்னு கேட்பேன் அப்படின்ற அளவிற்கு இங்கு இருக்கக்கூடிய பாசிச பாஜக தலைவர்களும் இன்னும் மற்ற உள்ள சிலரும், இன்னும் கேட்டீங்கன்னா ஒரு கவர்னரா வந்துட்டு ஒரு கட்சியினுடைய ஒரு நிர்வாகி மாதிரி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஆளுநர், அதேதான் கேரளா ஆளுநரும், அதேதான் கர்நாடக ஆளுநருன்றது இப்ப நேத்து முந்தின நாள் புரிஞ்சு போச்சு. இப்ப தமிழ்நாட்டு ஆளுநர் ஒரு பிஜேபி காரமா இருந்துகிட்டு இங்கிருந்து பல தகவல்கள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. தமிழ்நாட்டுல இவ்வளவு பேருக்கு மகளிர் உரிமை தொகை, இவ்வளவு பேரு பெண்களுக்கு கட்டணம் இல்லாத சலுகையின் மூலமாக அவர்கள் பயணம், இன்னும் மாணவ மாணவியர்களுக்கு படிப்புக்கான கல்வி செலவு, இதையெல்லாம் நிறுத்தணுமா? இதையெல்லாம் நிறுத்தணுன்றதுக்காகத்தான் பிளான் பண்ணி திட்டம் போட்டு நரேந்திர மோடி கிட்ட ஓட்டு நம்ம வாங்கணும்னா இதுல கெடுபிடி பண்ணுங்க, நிர்வாக ரீதியா டைட் பண்ணீங்கன்னா அந்த அரசாங்கத்தால் கொடுக்க முடியாம போயிடும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் வச்சுதான் அவர் இந்த கேள்வியெல்லாம் கேட்கிறார். போதைப் பொருட்களை இறக்குமதி செய்வதே பாரதிய ஜனதா தான். இந்தியாவை கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டு இருக்கு. அதை வந்து தமிழ்நாட்டுல சப்ளை பண்ணிட்டு பிஜேபியினுடைய நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு மகளிர் வந்து ஒரு 3 மாசத்துக்கு முந்தைய சென்னையில கைது பண்ணாங்க. மகளிர் அணியை சேர்ந்த ஒரு பெண்ணு. என்னன்னு பாத்தீங்கன்னா கஞ்சா, கோகைன், இந்த போதைப் பொருட்கள். இன்னும் ஒன்னும் தெரிஞ்சுக்கணும்னா, அவங்களோடு இன்னைக்கு கூட்டணியில நெருங்கி குழாவிக்கிட்டு இருக்கிற மிஸ்டர் எடப்பாடியுடைய கவர்மெண்ட்ல தான் இருந்த ஒரு அமைச்சரே இந்த போதைப் பொருட்களை பதுக்கி வைத்த கிடங்குகள்லாம் கிடைத்தன. அப்படிப்பட்ட இந்த போதை வாசிகள் எல்லாம் திமுக மேல குற்றம் சாட்டி மக்களிடம் இல்லாத ஒன்றை எடுத்து பிரச்சாரம் பண்ணி பாக்குறாங்க. அதெல்லாம் எடுபடாது. இவர்களுக்கு சரியான பாடம் கிடைக்கும். திமுக ஆட்சி வந்ததுல இருந்து கரப்ஷன், மாஃபியா, கிரைம், சிஎம்சிங்கிற 2014 மோடி என்னைக்கு இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஆனாப்லையோ அன்னைக்கே இந்தியாவினுடைய நேர்மை, நாணயம், சரியான அரசு நிலை எல்லாமே வீணா போச்சு. திரும்பி கூட பாக்குறது இல்லை. இன்னைக்கு ஒன்று தெரியுங்களா செய்தி? 10,000 கோடி ரூபாய் பாரதிய ஜனதாவினுடைய கணக்குல தனியா இருக்கு பேங்க்ல. அந்த செய்தி வந்திருக்கு. 10,000 கோடி எப்படி தேர்தல் பத்திரங்கள் மூலமாக திருடினது,
ரஃபேல் போர் விமானம் உலகமே சிரிச்சுது, இந்தியாவை பார்த்து உலகமே காரி துப்பிச்சு. ரஃபேல் போர் விமானத்தை பற்றி உலகத்தில் இருக்கிற பத்திரிகைகள் மற்ற இதெல்லாம் செய்யறாங்க, அதுல வாங்கின கமிஷன். இப்படி மத்திய அரசு என்ற பெயரில் இருக்க ஒன்றிய அரசு எல்லா வகையிலையுமே அறிவிக்க வேண்டியது, அதுல பாதி கூட செய்யாம காசு எடுத்துக்கிட்டு ஓட வேண்டியது. திருட்டுத்தனம் செய்யறதுல மிஸ்டர் நரேந்திர மோடியும் அவர் கூட இருக்காருல்ல, கோத்ரா கேஸினுடைய அக்யூஸ்ட் யாரு? கோத்ரா கேஸினுடைய அக்யூஸ்ட் மிஸ்டர் அமித்ஷா. அந்த அக்யூஸ்ட் அமித்ஷாவும் இவரும் சேர்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டை சுற்றி வளைத்து இப்ப பெரிய கூட்டணி பெரிய கூட்டணின்னு கத்துறாங்களே, என்ன பெரிய கூட்டணி? ஏற்கனவே இருந்த அந்த கூட்டணி தான் உடஞ்சி கிடந்தது. இப்ப இவங்க உட்காந்துக்கிட்டு அதை ஒண்ணு சேர்த்துன்னு உட்காந்துருக்காங்க. மற்றபடி ஒண்ணு புது கூட்டணி ஒண்ணும் கிடையாது. அந்த கூட்டணி இன்னைக்கு எல்லாமே கரப்ஷன்ல மாட்டினவங்க. ஆனா ஒரு விஷயம், நீங்க கரப்ஷன் கேட்டதுனால நான் சொல்றேன், தெளிவா போயிடுச்சு. இந்த மதுராந்தகம் கூட்டம் வந்த உடனே தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாம் ஓப்பனா அறிவிக்கிறாங்க. அது பாராட்டணும், ஏன்னா தைரியம் வேணும்ல. மேடையில இருந்து என்ன அறிவிச்சாங்க தெரியுமா? நாங்கள் எங்கள் அம்மாவின் வழியில் செல்வோம், எங்கள் அம்மாவான் எங்களுக்கு, அந்த பாதையிலே தான் நாங்கள் போய் கொண்டிருப்போம், மேடையில இருந்து சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? உங்க அம்மா யாரு? இந்தியாவிலேயே முதலாக 100 கோடி பயனும் 4 வருட சிறை தண்டனையும் மக்கள் பணத்தை கொள்ளையடித்ததுக்காக தண்டனை வாங்கியது அவங்க அம்மா. இப்ப தெளிவா சொல்றாங்க, நாங்க எங்க அம்மா வழியில போவோம். போங்க. அப்போ உங்க அம்மா வழியில போறீங்கன்னு மக்கள்கிட்ட சொல்றீங்க. அப்ப என்ன அர்த்தம்? நீங்களும் கொள்ளையடிக்க ரெடி ஆயிட்டீங்க. நாளைக்கு என்னைக்காவது கேள்வி கேட்டா என்ன சொல்லுவார் தெரியுமா? மிஸ்டர் அமித்ஷா பாணியில சொல்லணும். அமித்ஷா ஒண்ணு சொன்னாரு தெரியுங்களா? அவர் பாணியிலே இதுக்கு ஒரு பதில் இருக்கு. அமித்ஷா சொன்னாரு, ரிப்போர்ட்டர்ஸ் போய் கேட்கும்போது, சார் ஒவ்வொருத்தருடைய பேங்க் அக்கௌண்ட்லயும் 5 லட்சம் போடுறோம், நீங்க வருடத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவோம், நீங்க தான் சொல்லி ஓட்டு கேட்டீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அமித்ஷா என்ன சொன்னார் தெரியுமா? தேர்தல் நேரத்துல சொல்லுவோம் தான், தேர்தல் நேரத்துல பேசுவோம் தான், அதை போய் திரும்பி கேட்குறீங்களே, இதெல்லாம் கேட்கலாமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு போன ஒரே நபர் இந்தியாவில் அமித்ஷா தான். அந்த அமித்ஷா பாணிலேயே இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா? ஏங்க இவ்வளவு கோடிகள் இவ்வளவு கொள்ளை அடிச்சுக்கிட்டீங்களே, இது என்ன நியாயமா? உங்க கூட்டணி ஆச்சேன்னு கேட்டீங்கன்னா அமித்ஷா என்ன சொல்லுவாரு தெரியுமா? அவங்கதான் உங்ககிட்ட ஓட்டு கேட்கறதுக்கு முந்தையே சொல்லிட்டாங்கல்ல, நாங்க எங்க அம்மா வழியில போவோம்னாங்க. கேட்டுக்கிட்டே நீங்க ஓட்டு போட்டீங்க, அதனால அவங்க அம்மா வழியில போறாங்க. அதனால அதெல்லாம் கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு போகக்கூடிய நிலையில் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற அரசியலை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் சொல்றோம், கரப்ஷன் என்பது நம்பர் 1 கரப்ஷன் மிஸ்டர் நரேந்திர மோடி அண்ட் அமித்ஷா. நெக்ஸ்ட் கரப்ஷன் யாருன்னா எடப்பாடி அண்ட் கூட்டம். இந்த கூட்டத்துல உக்காந்துக்கிட்டு அப்படியே பெரிய நியாயவாதி மாதிரி அப்படியே எல்லாரையும் கட்டி பிடிக்கிறதும், எல்லார்ட்டையும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு பேசுறதும், அப்படியே பேச்சு முடிஞ்ச உடனே வந்தே பாரதம் வந்தே பாரத் வந்தே வந்தேன்னு 4 தடவை கத்துறதும், இதெல்லாம் மோடி இந்த ஆக்ட் எல்லாம் அப்பாவியாக இருக்கக்கூடிய வட மாநில மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குற நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாது என்பதை உறுதியாக சொல்றேன். நீங்க பேசும்போது சொன்னீங்க நிதிகள் குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா நேற்று அவர் பேசும்பொழுது கடந்த 11 ஆண்டுல மத்தியில் இருக்கிற என்டிஏ அரசு அதிகார பகிர்வு வாயிலாக மட்டும் தமிழகத்துக்கு சுமார் 3 லட்சம் கோடி கொடுத்திருக்கு. 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு மத்தியில காங்கிரசும் திமுக கூட்டணி ஆட்சியில் வழங்கியதை விட இது 3 மடங்கு அதிகம். அதே போல தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களுக்கு 7 மடங்கு அதிக நிதி வழங்கியிருக்கு என்டிஏ அரசு. கடந்த 11 ஆண்டுகளில் தமிழக மக்களின் நலனுக்காக மத்தியில் இருக்கிற என்டிஏ அரசு 11 லட்சம் கோடி உதவிகளை அளித்துள்ளது அப்படின்னு சொல்றாருல. இதுல அடிப்படையில நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? நரேந்திர மோடி தெரிஞ்சே நம்ம கிட்ட எடுத்து சொல்றது என்ன தெரியுமா? 15 ஆண்டுகளுக்கு முன்பு 20 ஆண்டுகளுக்கு முன்பு 1 ரூபாய் என்பது இன்னைக்கு 10 ரூபாய். அதனுடைய பொருளாதார சீர்கேடு மலிவாகி விட்டது. அதனுடைய நாணய மதிப்பு, அந்த மதிப்புல பாத்தீங்கன்னா இப்ப எல்லாரும் சாதாரண மக்களுக்கே தெரியும். அன்னைக்கு 100 ரூபாய் செலவு பண்றது இன்னைக்கு 1000 ரூபாய் ஆயிடுச்சு. இன்னைக்கு 1000 ரூபாய் செலவு பண்றது அன்னைக்கு 100 ரூபாய். எதுக்காக சொல்றோம்னா, அந்த அளவிற்கு பண நிலைகளினுடைய தரம் அதனுடைய மதிப்பு குறைஞ்சி போச்சு. மதிப்பு குறைய குறைய பொருளின் விலை. அப்ப இவன் பணத்தை அடிச்சு கொடுத்துக்கிட்டு இந்தியாவினுடைய எக்கானமி நாசமாயிட்டதுக்கு இது ஒரு உதாரணம். அந்த நாசமாயிட்டதுக்கு பிறகு பாத்தீங்களா, நான் இத்தனை லட்சம் கொடுத்தேன், நான் அத்தனை லட்சம் கொடுத்தேன், நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்தியா? நம்முடைய கேள்வி என்ன தெரியுமா?
தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே இருமொழி கொள்கையை வைத்து அற்புதமான கல்வி, அந்த கல்வியின் மூலமாக உலகம் முழுவதும் நம்முடைய மாணவ கண்மணிகள் செல்வங்கள் டாக்டர்களாக, இன்ஜினியர்களாக, ஏன் இன்னும் கேட்டீங்கன்னா மிகப்பெரிய கம்ப்யூட்டரைஸ்டு அந்த டெக்னிக்கல் இதுல எஜுகேஷன்ல நம்பர் 1 ஆபீசர்ஸாக உலகம் முழுவதும் இருக்காங்க. எல்லா இடத்துலயும் வேலை செய்யறாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த பிள்ளைகள். இதே இந்த மோடி, இந்த அமித்ஷா கேள்வி கேட்க வந்துட்டாங்களே, அவங்க மாநிலத்தை சேர்ந்த பிள்ளைகள் பாவம், அதுங்கெல்லாம் பள்ளிக்கூடத்தையும் அங்க உத்தரப்பிரதேசத்துல, குஜராத்ல 6000 ஸ்கூலை மூடிட்டானுங்க. என்ன கதி? அதுங்கெல்லாம் இப்ப தமிழ்நாட்டுக்கும் இந்த தென் மாநிலங்களுக்கும் சாதாரண எடுபிடி கூலி வேலைகளுக்கு வந்துகிட்டு இருக்கு அங்க இருக்க இளைஞர்கள். இதான் வித்தியாசம். இந்த வித்தியாசம் தான் திராவிட மாடலுடைய வெற்றியை பளிச்சு நமக்கு தெரிவிப்பாக காட்டுவது. நாம கேட்கறது இந்த கல்வியை கெடுக்கணுமா? யார் போட்டது? இந்த RSS ரவி கவர்னருடைய பிளானா? தமிழ்நாட்டு கல்வியை கை வைங்கன்னு சொல்லிட்டு கல்விக்கு ஒதுக்க வேண்டிய 3200 கோடி இன்னைய வரைக்கும் வரல. அப்ப என்ன அர்த்தம்? ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க, அங்க இருக்க அரசு பிள்ளைகளுக்காக அவங்களுக்கு பண்ற செலவுகளுக்கு 3200 கோடி இன்னும் கொடுக்காம இருக்கி. எத்தனை தடவை கேட்கறது? பார்லிமெண்ட்ல பேசியாச்சு, கடிதம் கொடுத்தாச்சு, நேர்லையும் கேட்டாச்சு, திரும்பி கூட பார்க்கல மிஸ்டர் மோடி. அதுக்கு பதில் சொல்லியா? அதுதான் முக்கியம், கல்விக்கு முக்கியம். அதை போல இந்த அரசாங்கத்தின் மூலமாக அடிப்படையாக செய்யக்கூடிய அணைக்கட்டு போன்ற விவசாய பெருங்குடி வேலைகளுக்காக கேட்டிருக்கிற நிதி ஒண்ணுமே தரல. அதுக்கு பதில் சொல்லியாருன்னா, ஜிஎஸ்டி பெண்டிங் ஏன் வச்ச? ஜிஎஸ்டி பெண்டிங்க வச்சுட்டு இங்க மேடையில் ஏறி டான்ஸ் ஆடிக்கிட்டு கேட்கிற உன் எடப்பாடி வேணா கை தட்டிக்கிட்டு இருக்கலாம், ஆனா உண்மையானவங்க யாரும் உன்னை வரவேற்க மாட்டாங்க. ₹1 தமிழ்நாட்டுக்கு 29 பைசா தரேன். என்ன அர்த்தம்? அதே ₹1 உத்தரப்பிரதேசத்துக்கு ₹2 தரேன். அப்போ ஏன் இந்த பார்சியாலிட்டி? ஏன் இந்த பாகுபாடு? இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் இந்த நரேந்திர மோடி கூட்டம். இன்னைக்கு அந்த கூட்டத்தோடு சேர்ந்து இருக்கிற எடப்பாடி 6 மாசத்துக்கு முந்தி யார் கூட வேணாலும் சேர்ப்போம், நாங்கள் பிஜேபியுடன் சேர மாட்டோம், பிஜேபி ஊழல் கட்சி, அங்க அதை செய்து இதை செய்துன்னு குற்றம் சொல்லி எடப்பாடி கொஞ்சம் குழாவுறாரு. பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு எல்லாம் அந்த மேடையை பாருங்களேன், உட்கார்ந்து இருக்கிற எல்லாமே ஒருத்தர் திட்டிக்கிட்டது, கைக்கு இது பண்ணி கை காட்டி ஒருத்தரை காட்டி கொடுத்ததுதான். ஆனால் இன்னைக்கு நரேந்திர மோடி எல்லாத்தையும் கூட்டி வச்சு சிரிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு கும்பலாக இவர் மேல இந்த ஊழலை இவர் சொன்னார், இவர் மேல இந்த ஊழலை இவர் சொன்னார், இப்படி ஒவ்வொருத்தர் மேலேயும் ஊழல்களை சொன்ன அத்தனை ஊழல்வாதிகளும் மேல உட்கார்ந்துருக்காங்க. அவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு திமுகவை விடமாட்டோம் அப்படின்னு பேசுறாரு. அரசியலுக்காக ஆடிக்கொண்டிருக்கிற இந்த ஆட்டம். அதான் முதல்வர் கரெக்டா சொன்னாரு. இந்த ரெட்டை இன்ஜின் சொல்றிய, உன் ரெட்டை இன்ஜின் அரசெல்லாம் போய் பாரு, யூபியை போய் பாரு, குஜராத்தை பாரு, மத்திய பிரதேசத்தை பாரு, ராஜஸ்தானை போய் பாரு. ரெட்டை இன்ஜின் அரசுல கல்வியிலிருந்து அதனுடைய நிலைகள் எக்கனாமிக்கலா எல்லாம் கீழே வந்துடுச்சு. உன்னுடைய அரசினுடைய குழுவின் மூலமான வரக்கூடிய அறிக்கை, அத போர்டின் மூலமாக ஆய்வறிக்கை, அதுல பார்த்தா எல்லாம் கீழே கிடக்குது. ஆனா தமிழ்நாட்டுல நம்பர் 1 ஹெல்த் கூட கிடையாது சார். அங்க உன் ரெட்டை இன்ஜின் ஆட்சி. அப்புறம் அந்த ரெட்டை இன்ஜின் ஆட்சி இங்க வரணும்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? உன் டப்பா இன்ஜினுக்கு இங்க வேலை இல்லைன்னு முதல்வர் சரியாக ஒரு அடி கொடுத்தார். இதையெல்லாம் சொல்றதற்கு காரணம், வருகிற தேர்தல் குறித்து இந்த கூட்டணியை உருவாக்கிக்கிட்டு கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நிறுத்திட்டு இப்படிப்பட்ட குழப்பங்களை மோடி என்கோ செய்து கொண்டிருப்பது என்பது மிக தெளிவாக தெரிகிறது. அதே நேரத்துல வெளிப்படையா நாங்கள் ஊழல் தான் செய்வோம், எங்க அம்மா வழியில நாங்க கொள்ளையடிப்போம் என்று அங்க எல்லாம் சத்திய பிரமாணம் மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்றீங்க ரெட்டை இன்ஜின் அங்க சீர்கட்டு கிடக்கு, அவங்களுடைய ரெட்டை இன்ஜின் எல்லாம் ஃபெயிலியர் மாடலா அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழகத்துல பாஜக என்டிஏவின் இரட்டை இன்ஜின் அரசு அவசியம், கண்டிப்பாக அவசியம்ங்கிறார். மத்திய அரசோடு இணைந்து பயணிக்கும் போதுதான் முதலீடுகள் வளர்ச்சி அனைத்தும் எளிதாக நடைபெறும். உங்களுக்கு வாக்குகளால் தமிழகத்தில் என்டிஏ அரசை அமைத்து தாருங்கள். உங்கள் வாக்குகளால், அதாவது தமிழக மக்கள் கேட்கிறார், உங்கள் வாக்குகளால் தமிழகத்தில் என்டிஏ அரசை அமைச்சு தாருங்க. எங்கள் அரசு பெண்களின் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்தையும் உறுதி செய்யும். அதாவது மாநில வளர்ச்சி, பெண்கள் பாதுகாப்பு, கல்வி எல்லாத்தையும் உறுதி செய்யும் அப்படிங்கிறாரு. அவரு அரசியல்வாதியா பேசுறாரா, பிரைம் மினிஸ்டரா பேசுறாரா மிஸ்டர் மோடி?
அரசியல்வாதியாக பேசுகிற நரேந்திர மோடியின் பேச்சும் ஒரு பிரைம் மினிஸ்டராக பேசுகிற நரேந்திர மோடியின் பேச்சும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கணும் நல்லா தெரிஞ்சு பாருங்க, நல்லா பாருங்க. அவர் என்ன கேட்கிறாரு? தமிழ்நாட்டினுடைய நாங்க எங்க மாநில எங்க யூனியன் கவர்மெண்ட் கூட நீங்க இது பண்ணிக்கிட்டீங்கன்னா, எங்க கட்சியோட உறவு வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க அதை செய்வோம் இதை செய்வோம்னு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரைம் மினிஸ்டர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரின் ஆட்சி. இந்த ஆட்சிக்கு அந்த பிரைம் மினிஸ்டருடைய நிர்வாகத்தின் மூலமாக தரக்கூடிய பணிகள் எல்லாம் எங்க கூட்டணியா இருந்தாதான் செய்வோம், இல்லைன்னா செய்ய மாட்டோம் என்று சொன்னால் அவர் பிரைம் மினிஸ்டர் பதவியை கூட ஒழுங்காக பார்க்கலன்னு அர்த்தம். அப்ப இந்தியா முழுக்கும் இப்படிப்பட்ட பார்வைதான் நீ பாக்குறன்னு அர்த்தம். அதனாலதான் சொல்றோம், இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மை பார்க்கறத முதல்ல நிறுத்திட்டு வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஓட்டு கேடு. 24,000 பேர் தான் பேசக்கூடிய சமஸ்கிருதத்திற்கு 2100 கோடி ஒதுக்கிட்டு 8 கோடி பேரினுடைய தாய்மொழியாக இருக்கிற கிளாசிக்கல் லாங்குவேஜான செம்மொழிக்கு நீ வெறும் 105 கோடி ஒதுக்கிட்டு இங்க என்ன வந்து பேச்சு? செய்ய வேண்டியதை ஒழுங்காக செய்யுங்க சார். அதை விட்டுட்டு ரெட்டை இன்ஜின் வேணும், ரெட்டை இன்ஜின் என்று சொல்லிவிட்டு மாநில அரசினுடைய பணங்களை நிதிகளை எல்லாம் நீங்களே எடுத்துக்கிட்டு ஒரு ஆக்ட் பண்ணலான்னு பாக்குறீங்க. அதெல்லாம் வந்து இதற்கு முன்பு எங்களுடைய கூட்டணி ஆட்சியும் டெல்லியில நடந்திருக்கு. அப்படி நடக்கும்போது நாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்ப ஒண்ணும் வேணாம் சார், எல்லாரும் மனசாட்சியோடு சொல்லுங்க. தமிழ்நாட்டுல இன்னைக்கு எல்லாம் கார்ல போறோம், பஸ்ல போறோம், வண்டியில போறோம். வெளியூர்களுக்கெல்லாம் போகும்போது சாலைகளை பார்த்தீங்களா? ஹைவேஸ் எல்லாம் பார்த்தீங்களா? இதெல்லாம் எப்ப கொடுத்தது? நம்முடைய அண்ணன் TR பாலு அவர்கள் அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கின்ற பொழுது, நம்முடைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மிகவும் முதல் நிலை பொருளாதார ரீதியாக முதல் நிலையே தமிழ்நாட்டை பாரியான்னு சொல்லிட்டு அன்னைக்கு சாலை வசதிகளும் மற்றவைகளுக்கும் ஒதுக்கப்பட்ட பணத்தில் போடப்பட்டதுதான் இந்த 4 வழிச்சாலை 5 வழிச்சாலை எல்லாம் இப்ப போயிட்டு இருக்கிறோம். எதுக்காக இதை சொல்றோம்னா, ஹார்பர் உட்பட அப்பதான் பார்த்தாங்க. நீ ஆட்சியிலேயே அமைச்சர்களாக பிஜேபி காரர்கள் இருக்கும்போது கூட தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சு கீழ்ச்சிங்க? தமிழ்நாட்டை பத்தி நீ என்னைக்கு கவலைப்பட்ட? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததற்கு பிறகு நீ ரெட்டை இன்ஜின், ஒரு இன்ஜின், அந்த இன்ஜின் பேசிக்கிட்டு இருக்க. நீ டப்பா இன்ஜின்னு எதுக்கு எங்க தலைவர் சொன்னார்? ஏற்கனவே நீ இருக்கும்போது, உன் கூட்டணியில் இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு நீ செஞ்சதை டிக்கெட் போடு பார்ப்போம். ஒண்ணுமே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பார்ஷியாலிட்டி தமிழ்நாட்டு மேல இருக்கு, தமிழ் மேல இருக்கு, தமிழர்கள் மேல இருக்கு. உங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பிடிக்காது. அதனாலதான் நம்ம சொல்றோம், மிக தெளிவாக முதல்வரும் கண்டிச்சிருக்கிறார். இதெல்லாம் மோடியினுடைய பேச்செல்லாம் வரக்கூடிய தேர்தலுக்கு ஓட்டு கேட்கறதுக்கான பிளான் அப்படின்றத தவிர இதுல வேற ஒண்ணும் இல்லை. சமீபத்தில் முருகப்பெருமானுக்கு கார்த்திகை தீபம் ஏற்றும் விஷயத்துல கூட நாமெல்லாம் போராடணும், பக்தர்கள் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் போராடணும். ஆனா இங்க இருக்கிற அந்த திமுகவும் கூட்டணி கட்சிகளும் வாக்கு வங்கிக்காக நீதிமன்றத்தை கூட விட்டு வைக்கல அப்படின்னு திருப்பரங்குன்ற விஷயத்தையும் சொல்றாரு. திருப்பரங்குன்றத்தை இப்போ வந்து திரும்பி திரும்பி பாக்குறாங்க. எதையோ நினைச்சுக்கிட்டு முருகனை இவர்கள் கடவுளாகவே வச்சுக்காத ஆட்கள். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். உத்தரப்பிரதேசத்துல, குஜராத்ல முருகனுக்கு எல்லாம் மரியாதை எல்லாம் கிடையாது. நேற்றைய மீட்டிங்ல பாத்தீங்களா, எடப்பாடி உள்ளிட்ட அன்புமணி, டிடிவி தினகரன், ஜி கே வாசன் எல்லாருமே முருகன் படத்தை தான் கொடுத்தாங்க. அதான் இப்ப முருகனை வச்சுக்கிட்டு அரசியல் வியாபாரம் பண்ண பாக்குறாங்க. இவங்களுடைய முருகனை தேர்தலுக்கு ஓட்டு வாங்கறதுக்கு இப்ப பயன்படுத்துற போது நம்ம கேட்கிறோம், உன்னுடைய ஆட்சியிலும் எடப்பாடி, அதுக்கு முந்தி இருந்த உன்னுடைய தலைவி உங்க அம்மா ஆட்சியிலும் சரி, அதற்கு முன்பும் சரி, திருப்பரங்குன்றத்துல எந்த இடத்தில் தீபம் ஏற்றி கொண்டாடப்பட்டதோ அதே இடத்தில் தான் இந்த ஆண்டு ஏற்றப்பட்டது. ஆண்டாண்டு காலமாக வரக்கூடிய, அதாவது செய்யக்கூடிய அந்த தீப ஆராதனைகள் மற்றவையெல்லாம் ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கு. புதுசா ஒரு இடத்த சொல்லி இந்த இடத்துல தான் ஏத்தணும் அப்படின்னு எதுக்கு தெரியுங்களா? இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான சண்டையை, சச்சரவை உருவாக்க பிளான் போட்டது மோடியும் நம்ம அமித்ஷாவும். இந்த அமித்ஷா மோடி கூட்டம் போட்ட பிளான நம்முடைய முதல்வர் அண்ணன் தலைவர் தளபதி தமிழர்களின் தலைவராக இருந்து தமிழர்களின் பக்தி வழிபாட்டிற்கு மரியாதையும் கொடுத்து சரியாக கார்த்திகை தீபத்தை ஏற்ற வைத்தார். எப்பொழுதும் போல ஏற்றப்பட்டதற்கு பிறகு உனக்கு எங்க வலிக்குது? இது ஏன் புதுசா ஒரு கதையை எடுத்து சொன்ன? அங்க ஒரு தகராறு பண்ணணும்னு பார்த்த, நீ நினைச்சது நடக்கல. மத கலவரத்திற்கு ஏற்பாடு பண்ணீங்க, அதெல்லாம்
தூக்கி போட்டு முதல்வர் அழகாக முடிச்சிட்டார். அதனால தீபம் என்பது சரியாக ஏற்றப்பட்டது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 4700 கோயிலுக்கு மேல புதுப்பிக்கப்பட்டது மட்டுமல்ல, புதியதாக குடமுழுக்கே 3000 கோயில்களுக்கு என்னுடைய அன்பு சகோதரர் சேகர் பாபு அறநிலைத்துறை அமைச்சர் மூலமா செஞ்சிருக்கிறாங்க. அதனால இந்த பிரச்சாரம் எல்லாம் தமிழ்நாட்டுல உன் கதையெல்லாம் இங்க ஒண்ணு எடுபடாது. புதுசா நீ போட்ட பிளான் எல்லாம் இனிமே எடுபடாது. அங்க திருப்பரங்குன்ற மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். உங்களுடைய பிளான், உங்களுடைய திட்டம் எல்லாம் ஒன்னுத்துக்கு எடுபடாது என்பதை அவர்கள் நிரூபிச்சு காட்டிட்டாங்க. அதுதான் உனக்கு பதில். மேடையில் பேசின மற்ற இந்திய தலைவர்கள் அனைவருமே திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. குறிப்பாக ஊழல் ஆட்சி அப்படின்னு சொன்னாங்க. பாமக அன்புமணியாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், ஊழல் நடக்காத துறையே கிடையாது, அனைத்து துறைகளும் தோல்வி அடைஞ்சிருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி 210 தொகுதிகள் வென்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னாரு எடப்பாடி பழனிசாமி. எப்படி பார்க்குறீங்க இறுதியா? கற்பனையில வாழ்கிறவர்களுக்கும் அது நடந்து கொண்டிருப்பதை பார்த்து விட்டு அப்படியே எல்லாமே மாறிச்சு தாங்களாகவே யூகம் பண்ணிக்கிட்டு பேசக்கூடிய நபர்கள், ஓ ஆட்சியில நீ நடந்ததை சொல்லி ஓட்டுக்கு தமிழ்நாட்டு மக்கள் உனக்கு கொடுப்பாங்க பரிசு. நம்முடைய முதல்வர், எங்களுடைய தலைவர் தளபதியின் ஆட்சியில் இன்றைக்கு மகளிருக்கும், அதை போல பிள்ளைகளுடைய கல்விக்கும், அதை போல இளைஞர்களின் வேலை வாய்ப்பிற்கும் இன்னும் கூட கேட்டா அவர் மிக தெளிவாக ஒவ்வொரு நாளும் மக்களோடு கலந்து பழகி. இப்ப பாருங்க, நம்ம இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதல்வர் என்னுடைய பாசத்திற்குரிய இளவல் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு கூட கொடுத்தாரு பாருங்க. இதுக்கு முந்திலாம் எடப்பாடிக்கு இதெல்லாம் தெரியுமா? விளையாட்டு அரங்கங்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆட்சி ஏற்பட்டதற்கு பிறகு, அவர் அந்த துறையின் அமைச்சராக வந்ததற்கு பிறகு 100க்கும் மேற்பட்ட இடங்களில் அதிமுக தொகுதி உட்பட, பிஜேபி தொகுதி இருக்க 2-3 எம்எல்ஏ இருக்குங்களா, அவங்க தொகுதிகள் உட்பட எல்லா இடங்களிலும் மினி இது உருவாக்கியிருக்காங்க ஸ்டேடியம். எதுக்கு? அங்க இருக்க பிள்ளைகளினுடைய விளையாட்டு துறையில் இருக்க ஆர்வத்தை வளர்க்க. அவர்களா எல்லா மாநிலங்களுக்கும் போய் விளையாடுறாங்க. ஏழை எளிய பிள்ளைகள் எல்லாம் அயல் நாட்டிற்கே போய் வரக்கூடிய நிலை. இப்படி ஒரு புதிய ஒரு புத்தாக்கத்தை உருவாக்கி இருக்கிற நம்முடைய ஆட்சி, வேலை வாய்ப்பை உருவாக்கிற நம்முடைய ஆட்சி. அதனாலதான் நம்ம சொல்றோம், இவ்வளவு நல்ல திட்டங்களும் செஞ்சதற்கு பிறகு ஊழல் ஊழல் ஊழல்னு இந்த கத்திக்கிட்டு இருக்கிற ஆட்களை கேட்கிறோம், நீ யார்? உன் நிலை என்ன? உன்ன ஊழல்னு நாங்க சொல்றதுக்கு முந்தி உன் பக்கத்துல இருக்கவன் சொன்னாங்க. மேடையில உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்க ஒருத்தர் கையை காட்டி கொடுத்துக்கிட்டு நாங்க தான், அவன் தான் மோசம், இவன் தான் மோசம்னு சொன்னீங்கல்ல. அப்ப நீங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஊழல் பெருச்சாளிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்த மாதிரி ஊழல் மூட்டைகள் மாதிரி எல்லாம் உட்காந்துக்கிட்டு அடுத்தவங்களை பார்த்து விரலை நீட்டுற, அடுத்தவர்களை பார்த்து எங்களை பார்த்து நீ ஒரு விரலை நீட்டும் போது 3 விரல் உன்னை பார்க்குது என்பது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நரேந்திர மோடிக்கு இப்படி இருக்கிறவங்களதான் பிடிக்கும். நரேந்திர மோடி தெளிவாக லட்சக்கணக்கான கோடியை கொள்ளையடித்த ஒரு மிகப்பெரிய ஊழலுடைய மிகப்பெரிய உருவம். அந்த நரேந்திர மோடியும் அமித்ஷா கூட்டமும் இதை போல இவர்களிடமிருந்து பணம் எவ்வளவு வச்சிருக்க, என்ன வச்சிருக்கன்னு பார்த்து ஊழல் பெருச்சாளிகளை தான் கூட வச்சுக்குவாங்க. அதுக்காக தான் நம்ம சொல்றோம், அடுத்தவங்களை பார்த்து பேசுறது என்பது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. கண்ணாடியை பார்த்து பேசிக்கிற மாதிரிதான் எடப்பாடிக்கும் சரி, பக்கத்துல இருக்கவங்களும். மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு அந்த மருத்துவத்துறையில ஒரு அமைச்சர் பொறுப்பையே முத்தமிழறிஞர் கலைஞர் வாங்கி கொடுத்தார் நம்முடைய சகோதரர் அன்புமணி அவர்களுக்கு. தலைவர் சொல்லிதான். ஏன்னா முதல்ல ஜெயிச்ச உடனே ஜெயிச்சு கூட இல்ல, ராஜ்யசபையில ஒருத்தர் அமைச்சராகனா இணை துணை தான் ஆக்குவாங்க. கேபினட் மினிஸ்டராகவே ஆக்குறேன், படிச்சிருக்க நீ இப்ப இருப்பா அப்படின்னு நம்பிக்கையோடு அந்த துறையை வாங்கி கொடுத்தா. அதுல ஊழல். நார்த் இந்தியாவில மருத்துவமனைகள் கொடுத்த ஊழல் போய் கேஸ போட்டு அந்த கேஸ நெருக்கி இப்ப இருக்கிற உடனே அவங்க பக்கம் அவங்க அப்பாவையும் விட்டுட்டு போயிட்டாரு அவரு. இந்த மாதிரி ஊழலால் காட்டப்பட்ட அத்தனை பேரும் ஒன்னா உக்காந்துக்கிட்டு அடுத்தவங்களை பார்த்து விரல் நீட்டுகிறார்கள். இதுல உண்மை அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. போதும் சார், இப்போதான் இந்த 2026 முதல் பயணம் அப்படின்னு சொல்றாரு மோடி தமிழ்நாட்டுக்கு. தேர்தல் வரத்துக்குள்ள இன்னும் பல முறை வர இருக்கிறார்.
இன்னும் நிறைய விமர்சனம் வைக்க போறாரு, குற்றச்சாட்டுகளை திமுக மீது வைக்க போறாரு. தேர்தல் நேரத்தில் பொறுத்து பார்ப்போம். அதை திமுக எப்படி எதிர்கொள்ளுது, தமிழ்நாட்டு மக்கள் என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.